ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஸ் கிளாஸ். யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாம் பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. யூஜிசி நெட் ஜூன் 2026ல் எக்ஸாம் எழுதின இங்கிலீஷ், காமர்ஸ் மற்றும் சோசியாலஜி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட்ஸுக்கும் என்டிஏ ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதற்காக திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்க? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட ஸ்டேட்டஸ் என்ன? அப்போ ரீ எக்ஸாம் எப்போ நடக்கும்? ஸோ ஒருவேளை திரும்ப எக்ஸாம் வச்சா என்ன ஃபீஸ் கட்டணுமா, நம்ம அப்ளை பண்ணணுமா, அண்டு இதனால மற்ற சப்ஜெக்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும், மற்ற சப்ஜெக்ட்ஸோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகுமா, இது எல்லாத்தையும் பற்றி அவங்களோட அஃபிஷியல் நோட்டீஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, யூஜிசி நெட்டோட ஜூன் 2026 எக்ஸாமினேஷன் ஜூன் 22லேருந்து 30 வரைக்கும் நடந்துச்சு. 87 சப்ஜெக்ட்ஸ்க்கு மொத்தமாக கண்டக்ட் பண்ணாங்க டோட்டலாக. ஸோ அப்போ இதுல இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், இங்கிலீஷ், காமர்ஸ், சோசியாலஜி, இந்த மூணு சப்ஜெக்ட்ல என்டிஏக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸை சரி பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியில என்ன சொல்லியிருக்காங்க, கமிட்டி மூலமா என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல நிறைய ஃபேக்சுவல் எரர்ஸ், டைப்போகிராஃபிக்கல், டிரான்சிஷனல் எரர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய எரர் இருக்கு. நிறைய புக் டைட்டில் தப்பா சொல்லியிருக்காங்க. ப்ராமினன்ட் ஸ்காலர்ஸோட நேம்ஸ் தப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய எரர் இருக்கதா அந்த கமிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுல பொதுவா ஒரு கொஸ்டின்ல நம்ம என்டிஏ நெட்ல கொஸ்டின் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை டிராப் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கு, கொஸ்டின்ஸே தப்பா இருக்கு, இல்ல ஆப்ஷன்ஸே அதுல மொத்தமா தப்பா இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை டிராப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அந்த ஆன்சர் கொடுத்துருவாங்க, கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கனால, ஸோ நார்மலா அந்த ப்ராசஸ் எடுத்துக்காம இந்த கொஸ்டின் டிராப் செய்யறது மூலம் மட்டும் இந்த ப்ராப்ளம் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ முடிவு எடுத்திருக்கனால இந்த எக்ஸாமுக்கு, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரீ எக்ஸாமோட டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலீஷ்க்கு செப்டம்பர் 9th மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்குது. காமர்ஸை பொறுத்தளவுக்கு செப்டம்பர் அதே செப்டம்பர் 9th ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 2 நடக்குது. 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அண்ட் சோசியாலஜிக்கு நமக்கு செப்டம்பர் 10th அடுத்த நாள் நடக்குது. ஸோ இந்த மூணு எக்ஸாமும் இந்த டேட்ல தான் நடக்குது. செப்டம்பர் 9 அண்ட் 10 இந்த ரெண்டு டேட்ஸ்ல ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ என்டிஏல அஃபிஷியல் சைட்லேயே செப்பரேட்டாக இதை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இதுக்கு அகைன் ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் இதுக்கு கட்ட தேவையில்லை. தனியாகவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் அப்படியே அகைன் உங்களுக்கு அட்மிட் கார்டு விடுவாங்க. அதில் நீங்கள் போய் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ மற்ற 84 சப்ஜெக்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படி, அதுல இதனால அந்த ரிசல்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்டியோட பதில் நோ. ஸோ ஆக்சுவலா மற்ற 84 சப்ஜெக்ட்ஸுக்கும் ரிசல்ட் ஆன் ப்ராசஸ்ல கண்டிப்பா நடக்கும். இங்கிலீஷ், காமர்ஸ் மற்றும் சோசியாலஜி இதுக்கு வைக்கிற ரீ எக்ஸாம் மற்ற 84 சப்ஜெக்ட்ஸை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதே போல அந்த 84 சப்ஜெக்ட்ஸுக்கும் ப்ராப்பரான ஜேஆர்எஃப் அலோகேஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி அண்ட் பிஹெச்டி எலிஜிபிலிட்டி, இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் டிலே ஆகாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்டிஏ நெட்டை பொறுத்தளவுக்கு டாப் 6% எவ்வளோ பீப்புள் எழுதுறாங்களோ அதில் டாப் 6% பாஸா அறிவிச்சிருப்பாங்க, அந்த டாப் 6%. அப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரலாம். ஒருவேளை அடுத்து வர்ற எக்ஸாம்ஸ் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் அது மட்டுமே. ஸோ அப்போ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் அப்பியர் அவங்க எத்தனை பேரோ அதில் தான் 6% கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அடுத்த எக்ஸாமில் கம்மியான பீப்புள் அப்பியர் ஆயிருந்தா அந்த ரிசல்ட்ஸ் நம்பர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுல எந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த நம்பரை தான் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்றதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கான எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட வீக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரிமைனிங் டேஸை ப்ராப்பராக ரிவிஷன் அண்ட் பிவிக்யூ ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போங்க. மார்க் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ஸோ முக்கியமாக உங்களோட ரீ எக்ஸாம் டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கு செப்டம்பர் 9th,
காமர்ஸ்க்கு வந்து செப்டம்பர் 9th செகண்ட் ஷிஃப்ட், சோசியாலஜிக்கு செப்டம்பர் 10th. ஸோ இதான் வந்து NTA இருந்து கொடுத்துருக்க அஃபிஷியல் அப்டேட்டு. ஸோ அடுத்து என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அப்டேட்ஸ் வந்து நான் தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஸ்ட்ராங்.